வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது இதோ செப்ரானிக்ஸ் தரப்பில் இருந்து ஒரு கீபோர்டு இருக்குது. நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி இதில் எப்படிலாம் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதோட மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது கீ போயிடுச்சு நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் இந்த மாடல் நேம் போட்டு சர்ச் பண்ணால் கீ வாங்கிக்கலாம். இது இந்தியா மதிப்பில் ஒரு காசு இருக்கும் இல்லையா, காசுக்கு அந்த மதிப்பு அந்த குறியீடு கொடுத்துருக்காங்க. அந்த கீ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரவுண்டில் கீபோர்டு இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்பி கேபிளில் ரன் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு இதுலேயே ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 104 கீ, அதாவது இந்த கீபோர்டில் 104 கீ, அதாவது ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ருபீஸு, அதை நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, அதே தான் இதே சொல்லியிருக்காங்க. இங்கே மேலே செப்ரானிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சைடில் அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. இப்போ இதில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்துருவோம். இதில் அந்த முன்னாடி பார்த்தபடி 104 கீஸ். இதோட பவர் சப்ளை பாருங்க, 5 வோல்டேஜ் டிசி அப்படின்னு போட்டிருக்காங்க. 200 ஆம்ஸ் பவரை கொண்டது அப்படின்னு. இன்டர்ஃபேஸ், அதாவது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் தான், நம்ம முன்னாடியே சொன்னது தான். அதே மாதிரி லென்த்து, வெயிட்டு, ஹைட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 438, 134, 20 மில்லிமீட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லென்த்து ஃபஸ்ட்டுக்கு, வெயிட்டு ரெண்டாவது இதுக்கு, ஹைட் 3வது இதுக்கு. அது மாதிரி சிம்பிளாக நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தது தான் இங்கேயும். அதே மாதிரி இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு மேனுவல் எப்படியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு லேபிளில் விட்டுருக்காங்க பாருங்கள், செப்ரானிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை 6,07,000 இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது 2016 செப்ரானிக்ஸ் கீபோர்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட மாடல் நேம் நம்ம சொன்ன மாதிரி போட்டிருக்காங்க. இதில் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட் தான், அதாவது ஒரு பீஸ் தான் இருக்குது அப்படின்னு. இதோட அமௌண்ட் பாருங்கள், எம்ஆர்பி ரேட் 292 ரூபா. நாங்கள் ஒரு 300 ரூபா கொடுத்து தான் வாங்கினோம். அதே மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இந்த மெயிலுக்கு அனுப்பலாம். நம்ம இந்த இதுவும் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் எதுலேயும் கம்ப்ளைண்ட் வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி இருந்துச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு பேப்பரோட கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பின்னாடி பக்கம் தான் பார்த்துட்ருக்கோம். இது முன்னாடி பார்த்துருவோம். முன்னாடி இப்படி தாங்க இருக்குது. ஒரு கவரோடு கொடுத்தது நல்ல விஷயம். ஏன்னா டஸ்ட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும். அதனால் கீ சரியாக உட்காந்து எழுந்திரிக்காது. அதனால் இது பாதுகாப்பாக ஒரு கவரே கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி யூஎஸ்பி கேபிள் தான், நம்ம எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லென்த்தான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரோட குவாலிட்டி நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாக்ஸ் ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம இது பார்ப்போம். இது கவர்லேருந்து எடுத்துருவோம். அதனால தான் நம்மளுக்கு சரியாக தெரியும். ஆனால் நீங்கள் கவர் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுறாதீங்க, இதை வச்சு போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இப்போ பாருங்கள், இது எஸ்கேப் பட்டன் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இதோட பட்டன் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன தான் பண்ணாலும் நல்லா இருக்குது. ஃபேஸ் பட்டன், அது மாதிரி விண்டோஸ் பட்டன். கீபோர்டு, லேப்டாப்பில் இருக்க கீபோர்டு நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. அதனால் நம்ம தனியாக ஒரு கீபோர்டு வச்சுக்கிறது நல்லது. ஷிஃப்ட்டு நம்ம லேப்டாப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. லேப்டாப்பில் இல்லாததும் இருக்கும், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட குவாலிட்டி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான ஒரு பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பட்டன்ஸ் ப்ளஸ் என்டர் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேங்கில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ரௌசிங் சென்டர், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். நல்லா செப்ரானிக் தரப்பில் செஞ்சுருக்காங்க. பின்னாடி பார்த்துருவோம். ஸ்டாண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பாக்ஸில் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், பின்னாடி திருப்பியாச்சு. நெட்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாகவே பிளாக் தான். எனக்கு பிளாக் பிடிக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டாண்டு நல்லாயிருக்கு, ஒரு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் கொடுத்துருக்காங்க. கீழேயும் பிடிக்கணும் இல்லையா, கீழே தேஞ்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே தூக்குற மாதிரி பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லேபிள் ஒட்டி அந்த ஒரு எத்தனை
வோல்டேஜ், ஆம்ஸ், பவர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் பாக்ஸில் சொல்லாதது ஒன்று இதில் சொல்லியிருக்காங்க, மேட் இன் சைனா அப்படின்ட்டு. சைனா பிராண்டிங், மேனுஃபேக்சரிங் வந்து சைனா அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்துட்டு மேலே பாருங்கள், இது அங்கே வருந்த மாதிரி அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இது வந்து நம்ம வந்துட்டு வச்சு பார்த்துருவோம் ஸ்டாண்டு வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ வந்து பாருங்கள், ஸ்டாண்டோட வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு தூக்கலாக ஒரு நம்ம வந்து டைப் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அளவு தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவுன்னு நான் வந்து சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே வந்து அதே மாதிரி தேய்மானம் இல்லாமல் ஒரு வந்து கொடுத்துருந்தாங்க, நல்ல விஷயம். நம்ம நிறைய பேர் வந்துட்டு கீபோர்டு வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் லேப்டாப்பே எனக்கு போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து நான் ப்ரௌசிங் நிறையா பண்ணுவேன், கீபோர்டு வந்து எனக்கு லேப்டாப்பில் வந்து போயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க. டெலிட் பட்டன் எல்லாமே இருக்குது, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். எல்லா கீயும் ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டாண்டு தான் எனக்கு இதுலேயே வந்து ரொம்ப பிடிச்சது. நம்மளுக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு டைப் ரைட்டிங் அப்படி கற்று வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இருக்கும். இது இப்போ வந்து பார்த்துருவோம் எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒயரை. இதுலேருந்து பாருங்கள், யூஎஸ்பி கேபிளில் அதை போட்டிருக்கோம். கேபிள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோடனே இங்கே வந்து எல்இடி லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு, எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு டைப் பண்ணி பார்ப்போம். டைப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுறது, இங்கே டைப் பண்ணுறது அங்கே தெரியும் பாருங்கள். லேப்டாப்பில் இருக்க கீபோர்டில் பண்ணல, அதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணோம் இல்லையா, அதில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு பாருங்கள், நான் என்ன டைப் பண்ணுறேன்னு அது வந்து வரும் பாருங்கள், வந்துட்டுருக்கு. இப்போ வந்து என்னோடய பேரை வந்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்துடுச்சு. ஃபேஸ் பட்டன் போட்டு என்னோடய இன்சிலும் போடுறேன், வந்துடுச்சு பாருங்கள். நான் வந்து ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி டெலீட் பட்டன்னா ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து பாருங்கள், அதை வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். டெலீட்னு ஆகிடுச்சு. எல்லா பட்டனுமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொகுப்பு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதோட மாடலு இந்த மாதிரி நீங்களும் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப வந்து இந்த செப்ரானிக் தரப்புல வந்து ரொம்ப வந்து இது வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டீலிங்காக தான் தெரியுது. 300 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு கீபோர்டு நீங்கள் வாங்கி உங்கள் லேப்டாப்பில், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் சூப்பரான ஒரு டிவைஸ் தான் இது, என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் இந்த செப்ரானிக் தரப்புலேருந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நானும் வந்து இது வாங்கி பார்த்துருக்கேன், வந்து கொஞ்ச நாளில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு லாங் டைம் ரிவ்யூவும் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. வேறு ஒரு தொகுப்பில் வேறு ஒரு டிவைஸோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.